கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஓசியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஓசியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. தேவன் நம்ம நடுவில் இருக்க பரிசுத்தர். ஆமேன். இதுக்கு அப்படியே இருக்க வசனம், மேலே இருக்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாக இருக்கிறேன். நான் மனுஷன் இல்லைப்பா, உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு அதை செய்யாமல் இருக்க, நான் உன் தேவன் நான் உன்கிட்ட சொன்னதை செய்வேன்னு சொல்கிறார். ஆமேன். இதுக்கு மேலே உள்ள வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். நான் மனுஷன் நல்ல, உன்னை விட்டு போகிறதுக்கும் உன்னை கைவிடுறதுக்கும் நான் தேவன். உன் நடுவில் இருந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துறது தான் என்னோட ஆசை. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். ஆமேன். எந்த காரியத்தை நினைத்து கலங்கி போயிருக்கிறீங்க? எல்லாரும் என்னை கைவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே? எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் நம்பினவங்க கைவிட்டாங்க, நான் நம்பின காரியம் என்னை கைவிடுச்சு. உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் டேலண்ட், படிப்பு, எதுவுமே உதவாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் உன் கூட இருக்கிறேன். நான் மனுஷன் அல்ல, உன் நடுவில் இருக்க பரிசுத்தர் நான் தான். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்கிறாரு. ஆமேன். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா எல்லா சூழ்நிலையும் மாற்றி, எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன்.